ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வளமையோட நாமத்தினால் இந்த ஈஸ்டர் தின செய்திக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நம்முடைய தேவன் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அந்த உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மரித்து போன காரியங்களையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வியாதிகளால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக அவருடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், இந்த உறுப்புகள் எல்லாம் உடல் உறுப்புகள் எல்லாம் தேய்மானம் ஆகிக்கிட்டே வருது, இது சரியாக செயல்பட மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படின்னால் அது உங்களுக்கு சாவிக்குதுவான சிறைகளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ரோமர் 8:11 வாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மரித்து போன உங்கள் காரியங்களில், மரித்து போன உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஒருவேளை உங்கள் குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பீங்க, அந்த மரித்து போன கற்பம் மீண்டுமாய் கூட உயிரடையும். மரித்து போன அந்த வாழ்க்கை, நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலைகளில் அவர் நம்பிக்கை உண்டாக்கும்படி நமக்கு உயிர்த்தெழுந்த தேவனா இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட்டு அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் இருந்து நம்மை உயிர்ப்பித்த தேவன் இந்த நாளில் நீங்கள் பாவங்களால் கஷ்டப்பட்டு அக்கிரமங்களால் கஷ்டப்பட்டு என் பாவத்தை நிமித்தமாக தான் அன்னைக்கு அது நிந்தையை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன் நினைப்பீங்கன்னா அவர் உங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் ரட்சித்து உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக அந்த வல்லமை கடந்து வந்திருக்கிறது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது, நன்மைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. உங்களை எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து கூட அவர் விடுவிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க மரியாளும் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் புறப்பட்டு போனாங்க, ஆசையாக புறப்பட்டு போனாங்கங்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துல தூதன் இருந்து அவங்களுக்கு பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தம் சொன்னபடியே வைத்திருந்தால் கர்த்தரை வைத்திடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்றதை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆசையாய் அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். உங்கள் முழு இதயத்தோடும் நீங்கள் அவரை தேடும் பொழுது நிச்சயமாக இவரை கண்டடைவீர்கள். அவரை தேடுகிறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நன்மையை குறைபடாது என்று சங்கீதம் 34 வாசிக்கிறோம். மகதலேனா மரியாள் மற்றவர்கள் ஆசையோடு தேடி வந்தாங்க. அவங்களுக்கு கர்த்தராகிய தேவன் அவங்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார், ஒரு நன்மைகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவங்க இருதயம் வாடும் இடத்துல அவங்க ரொம்ப கவலையோடு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பரிசு கிடைச்சிச்சு? இயேசுவையை பார்த்தாங்க, இயேசு அவர்களை பார்த்து வாழ்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், மகா சந்தோஷம் அப்படிங்கிறத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார், உங்களை சமாதானத்தினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அவரை நீங்கள் எதற்காய் தேடி வந்திருக்கிறீர்கள்? ஒரு நீங்கள் புதிதாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா எதற்காய் தேடி வந்தீர்களோ அந்த காரியத்தில் அவர் அற்புதங்களை செய்வார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படின்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு அற்புதங்களை பெற்றுத் தருகிறதா இருக்கிறது. அடுத்த அவர் என்ன சொல்றார்? அந்த செய்தியை போய் சொல்லுங்க, எல்லாருக்கும் சீஷர்களுக்கு போய் சொல்லுங்க. கர்த்தர் உயிர்த்தெழுந்த செய்தி அவங்க ஆசையா போய் சொன்னதை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும்படி, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை அறிவிக்கும்படி மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது மற்றவங்க வாழ்க்கையிலையும் அவர்களும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள், சாபத்திலிருந்து கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அடுத்ததாக அவங்க வாழ்க்கையில மரித்து போன எல்லா நிலைமைகளும் மாறும். கர்த்தர் அவங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றி அவங்க வாழ்க்கையில நம்பிக்கையை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமங்களை ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் கைக்கொள்ளும்படி உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தில் முடிப்பிருந்தும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிற வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படும் போது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகாத தேவன், உங்களை கைவிடாத தேவன், உங்களுக்கு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுவார். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Have a blessed Easter Sunday. God bless you.